ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ரிப்பீட்டடா 2, 3 வீடியோஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது கிட்னி ஃபங்க்ஷன் வந்து அல்ட்ராசவுண்ட்ல தெரியுமா? இதுக்கு வந்து ஆன்சர் எஸ் அண்ட் நோ. ஏன் சொல்றேன் வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். கிட்னி ஃபங்க்ஷன் வந்து அல்ட்ராசவுண்ட்ல கண்டுபிடிக்கலாம். ஆனா டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. இன்டைரக்டா கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கிட்னியோட சைஸ் வந்து நார்மலா வந்து 9 to 12 சென்டிமீட்டர் இருக்கும். அண்ட் வந்து அது ஒரு பீன் ஷேப்ல இருக்கும். ஸோ இப்போ கிட்னியோட சைஸ் வந்து சின்னதாவோ இல்லைன்னா ரொம்ப பெருசாவோ இருந்தா ஸோ ஏதோ ப்ராப்ளம் கிட்னி ஃபங்க்ஷன்ல. இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து வந்து கிட்னியோட ஷேப் வந்து பீன் ஷேப்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஷேப்ல ஏதாச்சும் மாறுதல் இருக்கு அப்படின்னாலும் கிட்னில ஏதோ ப்ராப்ளம் அப்படின்றது அர்த்தம். அடுத்து கிட்னியோட அவுட்டர் லேயர், இந்த வெளிப்புறமா இருக்கிற லேயர் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கருப்பா இருக்கும் அண்ட் திக்கா இருக்கும். இந்த லேயர் வந்து வெள்ளையா இருந்தாலோ இல்ல அந்த லேயர் வந்து ரொம்ப தின்னா இருந்தாலோ கிட்னி ஃபங்க்ஷன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து கிட்னி வந்து வீங்கி இருந்தாலோ வீக்கமா, அதை வந்து நம்ம ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிட்னி வீக்கம் வந்து எதனால வருது அப்படின்னா, ஒன்று கிட்னிலேருந்து ஒண்ணுக்கு வந்து டியூப்ல வருது இல்லைங்களா, ஸோ அதுல அடப்பு ஒண்ணு அது மேல இருக்கலாம், நடுவுல இருக்கலாம், இல்லைன்னா ஒண்ணுக்கு பை கிட்ட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடப்பு இருக்கிறதுனால கிட்னியில கல் இருந்து அடப்பு இருந்தா இந்த மாதிரி வீக்கம் வரலாம். கிட்னி அந்த டியூப்லயோ இல்ல கிட்னிலயோ ஏதாச்சும் கட்டி இருந்தானா இந்த மாதிரி அடப்பு வரலாம். இல்ல கிட்னிக்கு பக்கத்துல இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது அந்த டியூபுக்கு பக்கத்துல இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து போய் அந்த டியூபை அழுத்தினா கூட இந்த மாதிரி வீக்கம் வரலாம். ஸோ இப்போ நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல வந்து இந்த வீக்கத்தை கண்டுபிடிச்சோம்னா, ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா, ஸோ அங்க ஃபங்க்ஷன் வந்து சரியா இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கப்புறம் கிட்னில வந்து மல்டிபிளா குட்டி குட்டியா நீர் கட்டி இருக்கலாம். அதை வந்து நம்ம வந்து பாலிசிஸ்டிக் கிட்னி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி இருந்தாலோ இல்ல கிட்னில ஏதாச்சும் சாதாரண கட்டியோ இல்ல கேன்சர் கட்டியோ அந்த மாதிரி இருந்தா கூட கிட்னி ஃபங்க்ஷன் வந்து சரியில்லை அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கிட்னிக்கு போற ரத்த ஓட்டம் எப்பவுமே நம்ம ஸ்கேன் பண்ணும்போது வந்து கிட்னிக்கு போற பிளட் சப்ளை நார்மலா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இந்த கிட்னிக்கு போற ரத்த குழாயில ஏதாச்சும் அடப்போ இல்ல குறுகலாவோ அந்த ரத்த குழாய் இருந்தது, அதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அப்ப கிட்னிக்கு போற ரத்த ஓட்டம் வந்து கம்மியா இருக்கும். சில சமயம் கிட்னிக்கு ரத்தமே போகாது. அந்த சிச்சுவேஷன்லயும் வந்து கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நார்மலா இல்லை அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸ் மூலமாவும் கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நார்மலா இருக்கா இல்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறத வந்து இன்டைரக்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா டைரக்டா இந்த கிட்னி வந்து யூரினை ஃபில்டர் பண்ற ரேட்டையோ இல்ல வேஸ்ட் ப்ராடக்ட்ஸோ இல்ல வந்து ஏர்லி டேமேஜ் ரொம்ப ரொம்ப முன்கூட்டி வரக்கூடிய மாறுதல்களையோ வந்து நம்மளால அல்ட்ராசவுண்ட்ல கண்டுபிடிக்க முடியாது. தேங்க்யூ.